ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் 0. நமக்கு கொஸ்டின்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டி ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 6y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு 0வா இருக்கு. இந்த மாதிரி இது வந்து சிம்பிளான ப்ராப்ளம் தான். இந்த மாதிரியான சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டர்வலும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது அண்ட் தென் பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்யூஷன் சொல்யூஷன் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் கிவனில் எழுதிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? டி ஸ்கொயர் மைனஸ் 5d ப்ளஸ் 6 மல்டிப்ளை பை y இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டீனா அப்படின்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டி அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். டி அப்படின்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். அதுக்கு டி பை டிஎக்ஸ் அப்படின்னு மீனிங். இப்போது எனக்கு கொஸ்டினில் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஹையர் பவர் டேம் வந்து 2. ஸோ டி ஸ்கொயர் அப்படின்னா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா டியை வந்து நம்ம எம்மா ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? டியை வந்து எம்மா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 6y இதை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா எம் ஸ்கொயர் மைனஸ் 5m பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். நான் டி ஃபேக்டரைஸில் சால்வ் பண்ணுறேன். ஸோ 6 இப்போ இங்கே 2 நம்பர் போடணும். இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6 வரணும். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் சென்டரில் இருக்கிற இந்த நம்பர் வரணும். ஸோ இங்கே -2 இங்கே -3 போடுறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு +6 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு -5 வரும். ஸோ எப்படி எழுதலாம்? m -2 m -3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். அப்போ m எப்படி எழுதலாம்? m இஸ் ஈக்குவல் டு 2 தென் m இஸ் ஈக்குவல் டு 3. இங்கே நல்லா நோட் பண்ணுங்க, இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து 2 இருக்கு. ஸோ அதனால நமக்கு எத்தனை ரூட் கிடைச்சிருக்கு? m1 m2 அப்படின்னு எனக்கு 2 ரூட் கிடைச்சிருக்கு. இப்படி இந்த 2 ரூட் கிடைச்சிருக்கிறத நம்ம எப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதலாம்? இப்போ வந்து என்னோட ரூட்ஸ் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. m1ங்கிற ரூட்டோட வேல்யூ வேற, m2ஓட ரூட் வந்து வேல்யூ வந்து வேற. அப்போ இந்த ரூட்ஸ் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா the roots are real and distinct அப்படின்னு சொல்லலாம். ரியல் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்திருக்க வேல்யூஸ் வந்து ரியலாக இருக்கு, நம்பர்ஸாக இருக்குது, இமேஜினரியாக இல்லை. ஸோ என்னோட ரூட்ஸ் எப்படி இருக்குது? ரியலாக இருக்குது. டிஸ்டின்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னோட ரூட்ஸ் எப்படி இருக்குது? சேமாக இல்லை. இங்கே 2 வேல்யூ இருக்குது, இங்கே 3 வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னோட ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா CF காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு e பவர் 2x ப்ளஸ் b இன்ட்டு e பவர் 3x. இந்த 2ங்கிறது ஃபஸ்ட்டு ரூட்டு, 3ங்கிறது செகண்ட் ரூட்டு. இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இந்த கொடுத்துருக்கிற இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பர்டிகுலர் இன்டர்வல் வந்து 0. ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வந்து கொஸ்டினை 0 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம்க்கான பர்டிகுலர் இன்டர்வல் வந்து 0. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு CF ப்ளஸ் PI. CF அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், PI அப்படின்னா பர்டிகுலர் இன்டர்வல். இப்போ நம்ம CFும் கண்டுபிடிச்சாச்சு, PIயும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ y is equal to a into e power 2x plus b into e power 3x. இந்த ப்ராப்ளம்க்கு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்ததுனால பர்டிகுலர் இன்டர்வல் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரல் ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு இப்படி வந்துடுச்சு. அவ்வளோதான். இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம். போக போக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன் இருக்கும். அதை அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.